ரூபாய் 31,250க்கு ஆண்டுக்கு 16% என்ற வீதத்தில் 9 மாத காலாண்டின் கூட்டு வட்டி காண்க. ஓகேவா? சோ காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கிறாங்க. எத்தனை மாசம்? 9 மாசம். அப்ப எத்தனை முறை வட்டி கண்டுபிடிக்கணும்? 3 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிச்சா 9 மாசத்துக்கு எத்தனை கண்டுபிடிக்கணும்? 3 முறை கண்டுபிடிக்கணும். வருஷத்துக்கு தான் 16%. அப்ப காலாண்டுக்கு எவ்வளவு வரும்? வருஷத்துக்கு 16னா அரை ஆண்டுக்கு 8, காலாண்டுக்கு 4%. அப்ப இங்க என்ன பண்ணும்? 4% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 3 மாதம் ஒரு என்ன பண்ணுவோம்? 4% கண்டுபிடிச்சு வந்தாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம்? கூட்டு வட்டி கண்டுபிடிச்சலாம். சோ கூட்டு வட்டி தான் கேட்கிறாங்க, மொத்த தொகை கிடையாது. ஓகே பாருங்க, 31,250 எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? 4%. ஓகே, இதுல 4% வரும். 1% எவ்வளோ? 312.50. இது 4ஆல பெருக்குங்க. 1% 312.50. இது 4ஆல பெருக்குனா 4% தானே. இப்ப 0, 20க்கு 0, 2, 8, 10, மீதி 1, 5, அடுத்து 12. எவ்வளவு வருது? 1250. ஓகே, அப்ப கூட்டுங்க. 0, 0, 5, 2, 3. ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம்? இது என்னது? 3 மாதம் முடிவில். ஓகேவா? அடுத்து திரும்ப 4% கண்டுபிடிச்சா 6 மாதம் முடிவில் நமக்கு கிடைக்கும். இதுல 4% வரும். 1% 325. அப்ப 4% வரும். 1300 வரும். ஓகேவா? ஏன்னா 4 300 1200, 4 5 100. ஓகேவா? அப்ப 1200 கொண்டு 1300. அப்ப 0, 0, 8, இங்க 3, 3. ஓகே, இது என்னது? 6 மாதம் முடிவில். ஓகே, திரும்ப என்ன பண்ணணும்? 4%. 1% எவ்வளோ? 338. அப்ப 4% எவ்வளோ வரும்? அப்படியே பெருங்க. 8 32, மீதி 3, 4 12, 15, மீதி 1, 12 13. 1352 கூட்டினா 2, 5, 11, 5, 3. ஸோ இது என்னது? மொத்த தொகை. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு இருந்துச்சு? 31,250. மொத்த தொகை எனக்கு எவ்வளவு இருக்கு? 35,152. அப்ப எனக்கு வட்டி எவ்வளவு வரும்? ஸோ வட்டி கூட்டு வட்டி தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணும்? மொத்த தொகையில இருந்து அசலை கழிங்க. அப்ப 35,152 இருந்து 31,250 கழிக்கணும். கழிச்சு எவ்வளவு வரும்? 2, இந்த 0, 11 2 போச்சுன்னா 9, அப்ப 4 1 போச்சுன்னா 3. அப்ப ஆன்சர் வரும் 3902. அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3902. ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா? சோ கூட்டு வட்டியை பொறுத்த அளவுக்கு சதவீதம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.